காட்டுக்குள்ள ஒரு எலியும் ஒரு பூனையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. நான் உன்னை சாப்பிட மாட்டேன், உனக்கு ஆபத்து வந்தா நான் காப்பாத்துவேன்னு பூனை சொன்னது. ஒரு நாள் காலையில இருந்து பூனைய காணோம். எலி ரொம்ப கவலையா தேட ஆரம்பிச்சுது. மத்தியானம் வெயில்ல களைச்சு போய் பொந்துக்கு திரும்பியப்போ குட்டி எலி அம்மாவை கேட்டுச்சு. அம்மா, ஏன் ரொம்ப சோகமா இருக்க? பூனை மாமாவை காணோண்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி போனாங்க. சாயங்காலம் காட்டின் எல்லையில வேடன் விரிச்ச வலையில பூனை சிக்கி இருந்தது. எலி மெதுவா வலைய கடிக்க ஆரம்பிச்சது. அப்ப குட்டி எலி வேகமா கடிக்க நினைச்சது. ஆனா தாய் எலி கண்ணு காட்டி நிறுத்துச்சு. இப்படியே ரொம்ப நேரம் போச்சு. அப்போ வேடன் காலடி சத்தம் கேட்டது. அதிர்ச்சியில எலி ஒரே கடியா வலைய அறுத்து விட்டது. பூனை வெளியே ஓடி தப்பிச்சுது. எலியும் குட்டியும் பொந்துக்குள் பாதுகாப்பா போய் சேர்ந்தாங்க. அப்போ இந்த குட்டி எலி கேட்டுச்சான், 1 மணி நேரமா ஏமா மெதுவா கடிச்சிட்டுண்ட? ஏற்கனவே அறுத்து விட்டுருக்கலாம் இல்ல? அப்போ தாய் எலி சொல்லுச்சான், இங்க பாரு, எனக்கும் பூனை மாமாக்கும் தான் அக்ரிமெண்ட், உனக்கும் அவனுக்கும் இல்ல. இன்னொரு விஷயம், அவன் காலையில 5 மணிக்கு பிடிச்சிருக்கான், சாயந்தரம் வரைக்கும் பசியோட இருந்திருக்கு. நீ வேற குழு குழுன்னு இருக்கிற. நான் உன்னையும் காப்பாத்தணும், என் நண்பனையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் சரியான காலத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாகி இருந்தது. அந்த கால எல்லை என் கைக்குள் வந்தவுடன் 2 பேரையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது அந்த தாய் எலி.